அனைவருக்கும் வணக்கம். மேஜிக் புக்கு எப்படி செய்யணும் அப்படின்றத இப்போ நான் சொல்ல போகிறேன். நம்ம மேஜிக் புக்கு செய்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, நம்ம எந்த கண்டென்ட்டை செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கு எவ்வளோ ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வேணுமோ அந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸை வந்து நம்ம எடுத்து பஞ்ச் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட் நம்பர் ஈவன் நம்பருக்காக இந்த மேஜிக் புக் ரெடி பண்ண போகிறேன். 1லேருந்து 10 வரைக்கும் இங்கே பார்க்குறீங்க. 1லேருந்து 10 வரைக்கும் நான் எழுதிட்டேன். ப்ளஸ் ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளாஷ் கார்டு இந்த மேலே கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்தது இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, அவுட்டர் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் இந்த பார்டர் மாதிரி கொடுத்துருக்கேன். சரி, மொத்தம் நான் வந்து கண்டென்ட்டுக்காக எடுத்துருக்கக்கூடியது இந்த 10 ஃப்ளாஷ் கார்டு. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு 3 ஃப்ளாஷ் கார்டு இருக்குது. ஃபஸ்ட்டு ஃப்ளாஷ் கார்டில் நம்ம வந்து எந்த 2 விஷயங்களை சொல்ல போகிறோமோ, ஒரு விஷயத்தை மேலேயும் இன்னொரு விஷயத்தை கீழேயும் எடுத்துக்கிறோம். இந்த நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆட் நம்பர்ன்ற ஒரு விஷயம், ஈவன் நம்பர்ன்ற ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். அதனால் மேலே ஆட் நம்பர், கீழே ஈவன் நம்பர். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, மேலே என்ன விஷயம் நம்ம சொல்லித்தர போகிறோமோ அந்த கண்டென்ட்டு உள்ளே வந்து எடுத்துக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆட் நம்பர் வந்து 1. ஸோ அது வந்து மேலே இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, அந்த 1ன்ற ஃப்ளாஷ் கார்டில் கீழே கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கிராஸாக. ஓகே, அடுத்து என்னன்னாக்கா, அடுத்த கண்டென்ட்டு 2. இது எங்கே இருக்குனாக்கா ஈவன் நம்பர் கீழே இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த ஃப்ளாஷ் கார்டில் மேலே கட் பண்ணணும். பாதியில் ஆரம்பித்து இதை போல் கிராஸாக கட் பண்ணிக்கிறோம். அதுக்கு அடுத்ததாக 3ன்றது ஆட் நம்பர். ஆட் நம்பர் எங்கே இருக்குனாக்கா மேலே இருக்குது. ஸோ அப்போ இந்த ஃப்ளாஷ் கார்டில் நான் கீழே கட் பண்ண போகிறேன். அடுத்த கண்டென்ட்டு 4. இந்த 4ன்றது ஈவன் நம்பர்ன்றது கீழே இருக்குது. அப்போ அந்த ஃப்ளாஷ் கார்டில் நான் மேலே கட் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் கான்செப்ட்டு. அப்போ மேலே இருக்கக்கூடிய கண்டென்ட்டுக்கு உள்ள ஃப்ளாஷ் கார்டில் கீழே கட் பண்ணுறோம், கீழே இருக்கக்கூடிய கண்டென்ட்டுக்கு உள்ள ஃப்ளாஷ் கார்டில் மேலே கட் பண்ணுறோம். அப்போ அதை போல் வந்து நான் கட் பண்ணுறேன். இது ஆட் நம்பர் மேலே இருக்குது, அப்போ நான் கீழே கட் பண்ணுறேன். அதை போல் ஆல்டர்னேட்டாக கட் பண்ணிக்கணும். அவ்வளோதான், மேஜிக் புக் ரெடி. இப்போ நம்பர்ஸ் பார்க்க போகிறோம். 1லேருந்து 10 வரைக்கும் எல்லா நம்பர்ஸும் இருக்குது. மேலே ஆட் நம்பர் இருக்குது. இப்போ நம்ம ஆட் நம்பர்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். ஆட் நம்பர்ஸ் மட்டும் பார்த்துட்டோம். இப்போ கீழே ஈவன் நம்பர்ஸ் இருக்குது. ஈவன் நம்பர்ஸ் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் ரொம்ப சிம்பிள். இது வந்து ஆட் நம்பர் ஈவன் நம்பர் மட்டும் இல்லை, நம்ம வந்து டொமஸ்டிக் அனிமல்ஸ், வைல்ட் அனிமல்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், லிவிங் திங்ஸ், நான் லிவிங் திங்ஸ், அந்த மாதிரி ஒரே கண்டென்ட்டில் இருக்கக்கூடிய 2 வேறுபட்ட விஷயங்களுக்கு நம்ம இந்த மேட்சிங் கார்டை பயன்படுத்தலாம். மேலே இருக்கிற கண்டென்ட்டுக்கு கீழே ஃப்ளாஷ் கார்டில் கீழே கட் பண்ணுறோம், கீழே இருக்கிற கண்டென்ட்டுக்கு அந்த சம்மந்தப்பட்ட ஃப்ளாஷ் கார்டில் மேலே கட் பண்ணுறோம். இதுதான் இந்த மேஜிக் புக்கினுடைய செய்முறை. இதை போல் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னோம்னாக்கா ரொம்ப எளிமையாக இருக்கும். அவ்வளோதான். மொத்தம் நம்ம பயன்படுத்திருக்கக்கூடிய ஃப்ளாஷ் கார்ட்ஸு இதில் எண்ணிக்கை வந்து 13. கண்டென்ட்டுக்காக எடுத்தது 10. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு லீஃப் கொடுத்துருக்கோம். பார்டரில் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு 2 லீஃப் கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட் லீஃபில் அந்த டாப்பிக்கை வந்து கொண்டு வந்துடுறோம். இவ்வளோ தான் இந்த மேஜிக் புக்கு செய்யக்கூடிய முறை. நன்றி.